வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சத்குணா. ஜம்மு காஷ்மீரில் மேக வெடிப்பால் பாதிக்கப்பட்ட சிசோட்டி கிராமத்தில் பெருமளவில் சேதம் ஏற்பட்டுள்ளது. இச்சம்பவத்தில் குறைந்தது 60 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் மேலும் வீடுகள், கால்நடைகள், கட்டிடங்கள் உள்ளிட்டவை வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேரில் ஆய்வு செய்ய அம்மாநில முதலமைச்சர் திரு ஒமர் அப்துல்லா அங்கு சென்றுள்ளார். தேசிய பேரிடர் மீட்புப் படை, ராணுவம் மற்றும் மருத்துவ குழுக்கள் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டுள்ளன. உக்ரைன், ரஷ்யா இடையே நடைபெற்று வரும் போர் நிறுத்தம் பற்றிய பேச்சுவார்த்தை ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் மற்றும் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் இடையே அலாஸ்காவில் 3 மணி நேரம் நடைபெற்றது. எனினும் பேச்சுவார்த்தையில் எந்த முடிவும் எட்டப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை மற்றும் தஞ்சை தென்னக பண்பாட்டு மையம் சார்பில் கடற்கரை சாலை காந்தி திடலில் புதுச்சேரி கலை விழா 2025 நேற்று நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த கலைஞர்கள் பங்கேற்ற பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் தொடக்கி வைத்த இவ்விழாவில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நாகாலாந்து மாநில ஆளுநர் திரு இல கணேசன் மறைவுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி, புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி உள்ளிட்ட தலைவர்கள் பலரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி மற்றும் தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய சாம்பியன்ஷிப் துப்பாக்கிச் சுடும் போட்டிகள் கஜகஸ்தானில் இன்று தொடங்கி வரும் 30ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளன. இந்தியா சார்பில் 2 முறை ஒலிம்பிக் பதக்கம் வென்ற மனு பாக்கர் தலைமையிலான அணியில் 164 வீரர்கள் இடம்பெற்றுள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.